சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த சீரியலில் ஜனனி கேரக்டரில் பார்வதி தான் நடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. நேற்று எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு பார்வதியோட பர்த்டேயை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவை பார்வதி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி, திருச்செல்லும் சாரிக்கும் ஸ்ரீவித்யா மேம்க்கும் என்னோட எதிர்நீச்சல் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில் ஃபேன்ஸ் பலரும் பார்வதிக்கு விஷ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதனால எமோஷனலான பார்வதி அவங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பர்த்டேக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி எனக்கு விஷ் பண்ணின எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களோட அன்பான வாழ்த்துக்களும் மெசேஜஸும் என்னோட இந்த நாளை சிறப்பாக ஆக்கியிருக்குது. என்னோட பர்த்டேயில் எனக்கு கிடைச்ச இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டால் நான் நம்ப முடியாத அளவுக்கு நன்றி உள்ளவளாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் உணர்றேன். இது ஒரு மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அற்புதமான மனிதர்கள் என்னோட வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் எப்பவும் நன்றி உள்ளவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2ல் ஜனனி கேரக்டரில் மதுமிதாவை ரீப்ளேஸ் பண்ணி பார்வதி கமிட் ஆகியிருக்கிறாங்க. இதனால மக்கள் பலரும் அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் பார்வதி தன்னோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் நல்ல பேர் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மக்களே, எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருக்கிற பார்வதியை உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.